எங்க பிசி எதுக்கு போடுறீங்க? எதுக்கு அப்புறம் எஸ்சின்னா அப்புறம் அதோட படிநிலை சாதி அப்படிங்கிறது இருக்கக்கூடாதுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். அது இத்தனை ஆண்டுகளா அடிமையாக இருந்து இப்பதான் அதை நீக்கி கொண்டு வந்திருக்கோம். இடஒதுக்கீடுக்காக தான் நம்ம வந்து 10ஆவதுலயும் 12ஆவதுலயும் கல்லூரிகள்லயும் வந்து சாதி என்னன்னே கேட்கிறோம். அது வரைக்கும் நம்ம கேட்கறதே கிடையாது. எதுக்காக கேட்கிறோம் அப்படின்னா அந்த இடஒதுக்கீட்டை அந்த குழந்தைங்க பயன்படுத்திக்கிறதுக்காக அப்படிங்கும் பொழுது இவங்க மறுபடியும் அதை திணிக்கிறோம் அப்படிங்கறது கண்டிப்பா வன்மையாக கண்டிக்கக்கூடியது. பாஜக வந்து அது வேணா நம்ம ரீடேக் போய்க்கலாமா? இல்ல நீங்க தமிழக வெற்றி கழகம் வந்து பாஜக வன்னியர் சொல்றாரு. ராசா பாஜக ரீதியாக இழுத்துட்டு போறாங்க. திமுக பேரு ராசா அவர்கள் பாஜக நோக்கத்துல இழுத்துட்டு போறாங்க அப்படின்றத வன்னியர் சொல்றாங்க. எந்த விதத்திலையும் பாசிச பாஜகவின் கொள்கைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அடிபணியாது. இது தலைவர் அவர்களுடைய தீர்க்கமான முடிவு. ராசான்னு சொல்றாங்க, அங்க இழுத்துட்டு போறாங்க அப்படின்னா கண்டிப்பா அது தலைவர் அவர்களுடைய வழிகாட்டுதலோட தான் ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களாகட்டும் கழக துணை பொதுச் செயலாளர் யாராக இருந்தாலும் அவங்க கலந்து ஆலோசித்து தொண்டரின் மனம் அறிந்து செயல்படக்கூடிய தலைவராக தொண்டர்களுடைய அவர்களுடைய அறிவுறுத்தலுக்கு இணங்க நாங்க வந்து இனிமேல் காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படிங்கறத எப்படி தலைவர் சொன்னாரோ தலைவருடைய வழிகாட்டுதலோட தான் ஒவ்வொரு தொண்டரும் நாங்க இயங்க தயாரா. அது வந்து எந்த யார் கண்ட்ரோல்ல வருது? மத்திய அரசு கண்ட்ரோல்ல வருது. நாங்க தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணோம். ரகசியம்னா நாங்க சட்டமன்றத்துல நாங்க வந்து நிறைவேற்றினதை வச்சு அறிவுறுத்தல் கொடுத்து அங்க மத்திய அரசு கிட்ட நாங்க அழுத்தம் கொடுக்கறோம்னு நாங்க சொன்னதை ஆளுநர் அவர்கள் கிடப்புல போட்டிருந்தாங்க. ஆளுநர் இதை விட்டு அந்த போஸ்ட்மேன் வேலையே பார்க்கல அப்படிங்கும் பொழுது இப்ப இங்க தமிழ்நாட்டை விட்டு அவங்க மேல கொண்டு போகாதும் பொழுது நம்ம என்ன பண்ண முடியும்? தொடர்ந்து அதுக்காக நாங்க குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். 92வது அறிக்கையின் படி எக்ஸ்பர்ட் டீம் ஆகட்டும் நாடாளுமன்ற நிலைக்குழு ஆகட்டும் 2 குழுக்களும் என்ன சொன்னாங்க அப்படின்னா மாநில மருத்துவ கல்லூரிகள்ல எந்த முறைகேடுகளும் நடக்கல, அதிகப்படியான கட்டண வசூல் இல்ல. சோ இது இர்ரெகுலரா எங்க இருக்கு அப்படின்னா தனியார் மருத்துவ கல்லூரிகள்ல தான் இருக்கு. அப்படிங்கும் பொழுது அதை தான் நாங்க ஒழுங்குமுறைப்படுத்துறோம். அதுக்கு நாங்க நீட்டு கொண்டு வரோம் நாங்க. ஆனா மீண்டும் எங்க ஊழல் நடக்குது அப்படின்னா நீட்ல 0 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸும் அந்த தனியார் கல்லூரியில பணம் கட்டி சேரலாம் அப்படின்னா யாருனால அதிகப்படியான பணம் கட்ட முடியுதோ அவங்க வந்து அந்த மருத்துவ கல்லூரியில சேர முடியும். அப்படிங்கிறப்ப மீண்டும் மீண்டும் ஊழல் நடக்கிறதுக்கு அதிகப்படியான கட்டணங்கள் வசூலிக்கிறதுக்கு நீட்டு தான் இப்போ அந்த பாதையை வழி காட்டுது அப்படிங்கிறது தான் எங்களுடைய. அவருடைய மேக்கப் மேனு டிரைவரோட பையனுக்கு எம்எல்ஏ சீட்டுங்கிற மாதிரி ஆள் இல்லாத பாட்டுக்கு யார வேணாலும் அனுப்புனாரு. அதே மாதிரி அவருடைய ஜோதிடருக்கு வந்து ஸ்பெஷல் ஆலோசகராக அறிவிச்சாரு. அதே மாதிரி இவங்களையும் பண்றாங்க. ஜனநாயகன் திரைப்படத்தோட டைரக்டர் இல்லைங்களா, தயாரிப்பாளர் பாத்தீங்க அப்படின்னா இது தமிழ்நாடு முழுக்க என்ன ஆக போகுது அப்படின்னா ஒரு சினிமா கொட்டாயா மாற போகுது. எல்லா பக்கமும் பாத்தீங்கன்னா மேக்கப் ஆர்டிஸ்ட், கோரியோகிராஃபர், அவங்களுக்கு மக்களுடைய கோரிக்கை, அவங்களுடைய வேதனை, விவசாயிகளுடைய தேவை அப்படிங்கிறது தெரியுமா? படம் எடுக்கிறவங்களுக்கு தெரியுமா? படத்துல நடிச்ச இவருக்கு தெரியுதா? இவர் என்ன சொன்னாரு? எவ்வளவு பாலியல் வன்புணர்வுகள் இப்ப நடக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு திரு விஜய் அவர்கள் சொன்னார் இல்லையா? பாதுகாப்பு இல்லை அப்படின்னா பொம்பளை பிள்ளைங்க படிக்கிறதுக்கு வெளியில வந்திருக்குமா? தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டம் மூலமாக பெண் கல்வி அதிகமாயிருக்கு, விகிதாச்சாரம். அதுக்கு பிறகாக அவங்க வேலைக்கு போகிற எண்ணிக்கை அதிகமாயிருக்கு. இது யார் பதிவு பண்ணா? இப்போ டெல்லியில போய் நம்மளுடைய தமிழ்நாடு முதல்வர் விஜய் அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க இல்லையா? 42 விழுக்காடு தமிழ்நாட்டுல தான் பெண்கள் வந்து அதிகப்படியா வேலைக்கு போகிறாங்க அப்படின்னு.
அப்ப பாதுகாப்பு இல்லாம தான் படிக்க வர்றாங்களா வெளியில? பாதுகாப்பு இல்லாம தான் வேலைக்கு போகிறாங்களா? நாங்க கொண்டு வந்த திட்டத்துல எங்களுடைய கழக தலைவர் படிப்படியாக மகளிருக்கு ஒவ்வொரு திட்டமாக கொடுத்து கழக மகளிர் உரிமை தொகை, விடியல் பேருந்து இதெல்லாம் கொடுத்து மகளிரை வெளியில வர வச்சு தோழி விடுதி கொடுத்து ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க வேலைக்கு போகிறதுக்கு ஏதுவாக பேருந்துகள்ல கூட கண்காணிப்பு கேமராவை கொடுத்து இத்தனையும் பண்ணினாலதான் இன்னைக்கு இந்தியாவிலேயே 42 விழுக்காடு தமிழ்நாட்டுல மட்டும் பெண்கள் அதிகப்படியா வேலைக்கு போகிறாங்க. அது இவரு ஏதோ செஞ்சு ஒரு மாசத்துல 40 நாள் இவர் செஞ்சுட்ட மாதிரி காலரை தூக்கிட்டு இருக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு? யாரோ வீட்டு குழந்தைங்களுக்கு இவர் இனிஷியல் வச்சுக்கிறதுக்கு துடிக்கிறாங்க. சொல்றாங்க 41 நாளைக்கு முன்னாடிதான் வந்து டிஎம்கே கவர்மெண்ட்ல தான் போதை பொருள் கலாச்சாரமும் பாலியல் வன்கொடுமையும் அதிகமா நடந்திருக்குன்னு சொல்லி டிவி நியூஸ் இருக்கு. எங்களுக்கு டைம் கொடுங்க, அதை நாங்க வந்து சரி கட்டணும். ஆனா டிஎம்கே ஆட்சியில தான் வந்து அதிகப்படியான பாலியல் குற்றங்கள் நடந்திருக்குது. அவங்களும் லிஸ்ட் எடுத்து காட்டிடுறாங்க. எப்படி என்ன லிஸ்ட் எடுத்து காட்டினாங்க? ஏங்க இந்தியாவிலேயே நீங்க எடுத்து பாருங்க, 6000 சிறுமிகள் இப்ப இந்த 40 நாள்ல எத்தனை 100 நடந்திருக்கு? கரெக்டுங்களா? இந்தியாவ வகையில தேசிய அளவுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா பாலியல் வன்புணர்வு அதுல பாதிக்கப்பட்ட பெண்களின் எண்ணிக்கை தமிழ்நாடு லாஸ்ட்ல இருந்து 2வது 3வது பிளேஸ்ல தான் இருக்கு. இந்தியாவிலேயே சொல்றேன். நீங்க 6000ங்கிற எண்ணிக்கையை சொல்றீங்க. முதல்ல இருக்க மாநிலங்களுக்கு கூட ஒப்பிடும் பொழுது நம்மளது குற்றங்களை குறைத்து கொண்டேதான் வந்துகிட்டு இருக்காங்க. அதற்கான நடவடிக்கைகள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில நடந்தது. 2021 முன்னாடி அதிமுக சரியில்லை, மாற்று அரசியல் தருவன்னு சொல்லி தான் 2021 நீங்க வாக்குறுதி கொடுத்தோம். 2021 திமுக ஆட்சி ஆமா படிப்படியா ஆகட்டும் சிறுமிகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. நீங்க இந்தியா லெவல்ல பேசுறீங்க, தமிழ்நாடு மக்கள் உங்களுக்கு வாக்களிச்சாங்க. இப்போ அதிமுக ஆட்சி காலத்தை விட இதுல பெண்கள் பாதுகாப்பா தான் இருந்தாங்க. அதை விட எண்ணிக்கை கம்மியா இருக்கு. படிப்படியா தானே நாங்க ஏங்க இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? தாவேக அரசு என்ன சொல்லுது? நாங்க படிப்படியா பண்றோம், உடனே வந்த உடனே எப்படி பண்ண முடியும்? நீங்க கஜானாவை காலி பண்ணி வச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னு நீங்க மாத்தி மாத்தி பேச தெரியுது இல்ல? நாங்களும் எந்த முயற்சியும் பண்ணாம கிடையாது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் அண்ணா இருந்தப்போ அவங்களுடைய டிஷர்ட்லயே வந்து அந்த பாதுகாப்புக்கான கஸ்டமர் எண் போட்டாங்க. காலேஜ் பஸ்ல வந்து சிசிடிவி கேமராஸ் போட்டாங்க. பெண்களுக்கு இவங்க தான் இப்ப சிங்க பெண்ணுன்னு வச்சுக்கிட்டாங்க. அப்ப நாங்க வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கலன்னு அர்த்தமா? எங்களுடைய ஆட்சி காலத்துல என்ன பாதுகாப்பு குறைவாக இருந்தது? தனிநபர் ஒரு செய்யற குற்றத்துக்காக நாங்க அதுக்கு தார்மீக பொறுப்பு ஏத்துக்க முடியுமான்னு இப்போ விஜய் அவர்கள் கேக்குறாங்க இல்லையா? அப்ப நான் நடந்ததும் ஒவ்வொரு தனிப்பட்டவர்கள் தானே. இப்ப தாவேக நிர்வாகிகளே எம்எல்ஏ சரவணனுக்கு தெரிஞ்சவங்களே வந்து பாலியல் வன்புணர்வு நடந்திருக்காங்க. சேலம்ல பாத்தீங்க அப்படின்னா பொள்ளாச்சி சம்பவம் போலவே இங்க வீடியோ எடுத்து அவ்வளவு பண்ணிருக்காங்க. தாவேக நிர்வாகிகளே தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதை கண்டிக்கிறதுக்கு இவருக்கு எந்த துப்பும் இல்ல. அதை விட்டுட்டு இன்னும் வந்து நீங்க அப்ப சொன்னது நீங்க அந்த டேட்டாவை சொல்றீங்க. தேசிய அளவுல நீங்க ஒப்பிட்டு பாருங்க. இப்போ நீங்க ஓராண்டுக்குள்ளார உங்களுடைய ஆட்சி காலத்திலையும் நடந்ததுக்கும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்துல நடந்ததுக்கும் ஒப்பிட்டு பார்த்தா இதோட படு கேவலமான ஆளுமை அப்படிங்கிறது எங்கேயுமே எந்த மாநிலத்திலயும் நடந்திருக்காது. அவ்வளவு மோசமான இழிநிலைக்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டு பள்ளிக்கல்வித்துறையிலேயே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஊழல் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க இருந்ததுன்னா நீங்க கேஸ் ஃபைல் பண்ணுங்க. நீங்க யூடியூப்லயும் ரீல்ஸ்லயும் இங்கெல்லாம் ஆட்சி நடத்துறதெல்லாம் இனிமேல் ஆகாது. நீங்க பேட்டி கொடுத்து நானும் தான் கொடுக்குறேங்க. நான் கொடுக்குறேன் இன்னைக்கு. இல்ல பள்ளி கல்வித்துறையில இல்ல செங்கோட்டையன் அவங்க அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் மேல இந்த இவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டு இருக்குன்னு நான் கொடுக்குறேன். போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நீங்க அவங்களுக்கு அந்த டேட்டாவோட ப்ரூஃபோட எங்க முன்னாள் அமைச்சர்களை நீங்க கைது பண்ண சொல்லுங்க. சும்மா இந்த ரீல்ஸ் மேக்கிங் அவங்கள வச்சுட்டு பண்றது. சிபிஎஸ்சிக்கு வந்து தமிழ்நாடு அரசு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் பொழுது வந்து அவ்வளோ வந்து லஞ்சம் கேட்டாங்க அப்படின்னு. தமிழ்நாடு அரசுக்கும் சிபிஎஸ்சிக்கும் வந்து எந்த தொடர்புமே கிடையாது. அது எதோட சேர்ந்தது? மத்திய அரசோட சேர்ந்தது. இப்படி எல்லாம் போய் புகார் எல்லாம் பண்ணிட்டு 1800 சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் இப்ப தமிழ்நாட்டுல இருக்கு. 13,000 மெட்ரிகுலேஷன் தனியார் ஸ்கூல்ஸ் இருக்கு. இப்ப இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா அந்த 13,000த்தையும் சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸாக மாத்துறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம்.
ஈஸியா நீங்க சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸா மாத்திக்கலாம். சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் நீங்க வந்து அதுக்கு சர்டிபிகேட் வாங்குறதுக்கு என்ஓசி ஈஸியா கிடைக்கும். எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா, அவங்க மும்மொழி கொள்கையை வரவேற்கக்கூடிய சிபிஎஸ்இ பள்ளிகள்ல இங்க தமிழ்நாட்டுல கொண்டு வரணுங்கிறது அந்த ஒரு உள்ள இருக்கக்கூடிய அந்த ரகசிய திட்டம் புட்டு வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். இப்போ நீங்க சொன்னீங்கல்ல செங்கோட்டையின் மீது மேடம் செங்கோட்டையின் மீது வழக்கு பதிவு பண்ணணும் அப்படிங்கிறீங்க. இப்போ அந்த சாதி ஐடி கார்டு சொன்னீங்க இல்லையா, இது குறித்து உங்களுடைய அந்த மாதிரியான எதுவும் தகவல் இல்ல? கண்டிப்பா மீண்டும் மீண்டும் தமிழ்நாட்டுல சாதிய ஒவ்வொரு பேருக்கும் பின்னாலோ இல்ல அடையாள அட்டையிலையோ கொண்டு வரணும், அதை நாங்க பதிவு பண்ணுவோம் அப்படின்னு தாவேக அரசு சொன்னா நாங்க அதை வன்மையாக கண்டித்து பெரும் போராட்டம் தமிழ்நாடு முழுக்க எடுக்கப்படும். எங்களுடைய ஆட்சி காலத்துல நாங்க நிராகரிச்சிட்டோம். இந்த கல்வி அமைச்சர் சொல்லி இருக்காரு, அப்ப எப்படி மும்மொழி திட்டம் கொண்டு வரப்படும்? சிபிஎஸ்இல பிஎம்சி மாடல் ஸ்கூல் வேறங்க, சிபிஎஸ்இ 9th ஸ்டாண்டர்ட்ல அவங்க ஏத்துக்கலன்னும்போது சிபிஎஸ்இ பத்தி நீங்க பேசுங்க. சரி, அத அவங்கள வெளிப்படையா சொல்ல சொல்லுங்க. பிஎம்சி ஏத்துக்கல, நீங்க அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாதீங்க, அவங்கள சொல்ல சொல்லுங்க. சிஎம் சார போய் ஏபிவி அந்த மாணவர் அமைப்பு போய் பார்த்தாங்கல்ல, பார்த்தப்ப என்ன பதில் சொன்னாங்க? நாங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு நாங்க முதல்வர்கிட்ட ஆலோசித்து சொல்றோம். நாங்கள இன்ன வரைக்கும் ஏன் அவங்க பேசல? அதை பத்தி மும்மொழி திட்டத்தை ஏத்துக்கலன்னு சொல்ல, எங்களுடைய திட்டம் இருமொழி கொள்கை அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அது இதுக்கு நாங்க வந்து நிராகரிக்கோம்னு அப்பட்டமா பேச சொல்லுங்க. அதுக்கு தைரியம் இல்லாம துப்பு இல்லாம இருக்காரு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள். திருமாவளவன் இன்னைக்கு கடுமையா வந்து உங்களை விமர்சிச்சிருக்காரு. என்ன இழிவுபடுத்துறாங்க திமுக? ஒரு தலித்தை சேர்ந்த ஒரு கட்சி வந்து அம்பேத்கர் கனவு கண்டபடி ஆட்சியில் பங்கேற்கிறது வரவேற்காம பெரியார் கடைபிடிக்கப்பட்ட ஒரு கட்சி இழிவு பேசுகிறார்கள், பழித்து பேசுகிறார்கள். நீங்க வந்து தலித்துக்கு அமைச்சர் 3 பேர் கொடுத்தீங்க, அவங்க 8 பேர் கொடுத்தாங்க. அதிக அளவு நாங்க தான் கொடுத்துருக்கோம். சமநீதி சமூக நீதி கடைபிடிக்கிறது நாங்க தான் விஜய் பேசுறாரு. அதை பத்தி என்ன சொல்றீங்க? இல்ல இன்னைக்கு வந்து சிபிஎம்க்கு உங்களுக்கு மிகப்பெரிய அளவு பிரச்சனை ஏற்பட்டு அவர் நீங்க அவங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் என்னும் வந்து எந்த ஒரு கூட்டணி கட்சிகளையும் நாங்க வந்து திட்டணும் அப்படிங்கிறது எந்த காலத்திலயும் கிடையாது. அவங்களா வந்து வாலண்டியரா வந்து எங்களை வந்து விமர்சிக்கிறாங்க. எங்க கழக தலைவர் இத்தனை நாட்களாக இத்தனை ஆண்டுகளாக அவங்களை பாதுகாத்து வந்தார். சிறுபான்மையினராகட்டும் பழங்குடியினர் பட்டியலின சமூகத்தினருக்கும் ஒவ்வொரு வருஷத்திலையும் பாத்தீங்க அப்படின்னா பாதுகாத்து வந்தவர், கண்ணுக்குள்ளார வச்சு பாதுகாத்துட்டு வந்த அந்த கூட்டணி இன்னைக்கு அமைச்சர் பதவிக்காக அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. விரைவில் இங்க ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும். அப்ப அவங்களோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கறது வழியாக நீங்க இதுக்கான பதில நீங்க போராட்டத்துல ராசா இந்த துணை பொதுச்செயலாளர் என்ன சொல்ற, நன்றி கட்டவங்க போயிட்டாங்கன்னு பேசுறாரு. நன்றி கட்டவங்க வந்து அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க பேசுறாங்க. இப்படி தோழமை கட்சிகளை நன்றி கட்டவங்க விமர்சனம் பண்றது உங்க கொள்கையா இருக்கு. எங்க நன்றி மறந்துட்டு போனவங்கள அதுதானே சொல்றாங்க. நன்றி மறந்துட்டு போனவங்கள தானே சொல்றோம். இத்தனை ஆண்டுகளா இப்போ அவங்க அங்கீகரிக்கப்பட்ட சின்னம் அப்படின்னு எப்படி எப்படி ஒவ்வொரு கட்சிக்கும் அங்கீகரிக்கப்பட்ட சின்னம்னு வந்தது? அதிகப்படியான ஒவ்வொரு தொண்டனும் ஒவ்வொரு தொகுதியிலையும் எவ்வளவு உயிரை கொடுத்து வேலை செஞ்சு அவங்க கட்சிக்காரங்களுக்கு கூட சீட்டு கிடைக்கலனாலும் பரவாயில்லன்னு அவங்கள வெற்றி பெற வச்சு நான் போயிட்டு பின்னாடியே முதுகுல குத்துறீங்க அப்படின்னா கட்சி தொண்டர்கள் கண்டிப்பாக அதை கடுமையாக விமர்சிக்கிறாங்க. காமராஜர் இருந்த இடத்துல ஒரு நாதாரி இருக்குதுன்னு உங்க துணை பொதுச் செயலாளர் பேசுறதுல நாகரிகமா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் அவரும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படலீங்க, குழந்தைகள் மூலமாக மேனிபுலேட் பண்ணி தாத்தா பாட்டி கிட்ட கெஞ்சு என்னமோ லாலிபப் வாங்கி கொடு, பிஸ்கட் வாங்கி கொடு அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய மனநிலையை மாற்றி இன்னைக்கு மேனிபுலேட் பண்ணி வந்திருக்காங்க. அதே திட்டத்தை வரும் காலத்திலும் கையாள வேண்டும் என்ற நோக்கத்துல தான் ஸ்கூல்ஸுக்கு போய் விஜய் மாமான்னு பிள்ளைங்க கிட்ட எதுக்கு சொல்றாங்க? எந்த ஆட்சி எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில ஸ்கூலுக்குள்ளார போய் இது வந்து ஐயா ஸ்டாலின் ஐயாவுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லுங்கன்னு நாங்க என்னைக்காவது ஏதாவது சொல்லியிருக்கோமா? நீங்க அதுக்கான ஆதாரம் ஏதாவது அப்பான்னு சொன்னவங்க எல்லாம் ஓட்டு போட்டுட்டாங்க. யாரெல்லாம் துரோகம் நினைச்சாங்களோ அவங்க எல்லாம் ஓட்டு போடல.